இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 15, பிறன் இல் விழையாமை. குறள் எண் 146. பகை, பாவம், அச்சம், பழியென நான்கும் இகவாவாம் இல் இறப்பான் கண். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பிறன் இல்லாள் கண் நெறிகடந்து செல்வானிடத்து பகையும் பாவமும் அச்சமும் பழியும் இந்நான்கு குற்றமும் ஒருகாலும் நீங்காவாம் என்கிறார். பிறன் மனைவியிடம் நெறி தவறி நடப்பவன் உலகப் பழிக்கு மட்டுமா ஆளாகிறான்? அந்த பகையால் அவன் தீமைக்கு ஆளாகிறான். முதலில் அந்த பகையால் தீமைக்கு ஆளாகிறான். அந்த செயலால் உண்டாகும் பாவத்துக்கு ஆளாகிறான். அந்த தீமையை செய்யும்போது உண்டாகும் அச்சத்துக்கு ஆளாகிறான். பகைமையும் பாவமும் அச்சமும் பழியும் பிறன் மனைவியை விழைகின்றவனிடம் வந்து சேர்ந்து நிலையாக இருக்கையாக கொண்டுவிடும். அவனை விட்டு அவை எப்போதுமே நீங்காமல் இருக்கும். எவ்வளவு மோசமான செய்கை தெரியுமா? அதுதான் எவ்வளவு, அதாவது திருவள்ளுவருக்கு இணையான ஒரு மனிதரே கிடையாதுங்க, ஒரு புலவரே கிடையாதுங்க. அத்தகைய புலவருங்க திருவள்ளுவர், தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உண்மையிலே அப்போ கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் இப்போதும் அது ரொம்ப இருக்குது. ஏன்னா செய்தித்தாள்களை பார்ப்பவர்களுக்கு தெரியும். சில பேர் செய்தித்தாள்களை பார்க்கவே மாட்டாங்க, அது வேற. அதாவது எனக்கெல்லாம் என்னுடைய தினசரி நாளிதழ் வல்லைன்னு வைங்க, அந்த ஏஜெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணிடுவேன். 7:30 வரை எதிர்பார்ப்பேன். 7:30 வரை வரலையா, உடனே அவருக்கு ஃபோன் பண்ணிடுவேன். சார் இந்த வந்துருச்சு அப்படி. அதை பார்த்தா தான் உலகமே எனக்கு தெரியும். இல்லைன்னா எனக்கு உலகமே தெரியாமல் நான் வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் செய்தித்தாள்களை படிப்பவர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் இதனால் நடைபெறுகிறது, ஏன் அதுக்கு போகணுங்க, நல்லா சிந்திச்சு பாருங்கள். பேரறிஞர் அண்ணாவை நினைங்க, வேறு எவரையும் நினைக்க வேணாம். நீங்கள் பேரறிஞர் அண்ணாவை நினைங்க. அவர் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அந்த ஒரு 3 தாரக மந்திரத்தை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக நீங்கள் தவறு செய்ய மாட்டீர்கள். பேரறிஞர் அண்ணாவினுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 3 தாரக மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். நிச்சயமாக தவறு செய்யவும் மாட்டீர்கள். நிச்சயமாக தவறு செய்ய மாட்டீங்க. நான் உண்மையிலே சொல்கிறேன். நீங்கள் அதை கடமையாக கொண்டீங்கன்னா பேரறிஞர் அண்ணா, அதாவது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் சில பேர் சிறுவர்கள் அவருக்கு பின்னாடி வந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அவருடைய சொற்பொழிவை வாங்குங்கள். நல்ல புத்தக திருவிழாவிலே எல்லா புத்தகங்களும் கிடைக்கும், அங்கு செல்லுங்கள். பேரறிஞர் அண்ணாவை பற்றி சொற்பொழி வாக்குற நூல்களாக கொடுங்க. இந்த தடவை புத்தக திருவிழாவுக்கு நீங்கள் செல்லுங்கள். பேரறிஞர் அண்ணாவினுடைய சொற்பொழிவுகளை கொடுங்கள், கேட்டு வாங்குங்கள். வாங்கி அதை படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆகா, இப்படிலாம் பேரறிஞர் அண்ணா இருந்திருக்காரா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தவறுக்கு இரையாகவே மாட்டீர்கள். அதைத்தான் சொல்கிறேன். அடுத்து சரி, நான் ஒரு நாவல் ஆசிரியர் அல்லவா, அதனால் இது என்னுடைய புத்தகம் நாவல், அதாவது ஒரு சிட்டுக்குருவி சிகரமானது என்ற நாவல் இன்றைக்கு வெளிவந்து விட்டது. இந்த சிட்டுக்குருவி சிகரமானது என்ற நாவல் மாணவ செல்வங்களுக்காகவே எழுதியிருக்கிறேன். ஏன்னா நான் மாணவ செல்வங்களை எப்படி எதிர்பார்க்கிறேன் என்றால், இந்த இந்தியாவினுடைய மாணவ செல்வங்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், தமிழ்நாட்டினுடைய மாணவ செல்வங்கள் முன்னேற வேண்டும் வாழ்க்கையில். இப்போ என்ன 103 பேர் 150 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க இந்த தடவை குரூப் 1.
குரூப் ஒன்லேயே ஐஏஎஸ்லேயே நினைக்கிறேன் 150 பேர் என்னமோ பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய மாணவ செல்வங்கள் வாழ்க்கையின் மிக உயர்ந்த படிப்பால் உயர்ந்த பதவியான மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது மருத்துவர்கள், இப்படி பிரபல தொழில் அதிபர்கள் இப்படி நல்ல நல்ல ஒரு நிலையில் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதுகிறேன். நீங்கள் பின்னாடி எனக்கு அதாவது பின்னாடி சொல்லுவாங்கல்ல, அதாவது சரி இவர் உண்மையிலேயே சொல்லிகிட்டே இருந்தார். என்னுடைய குரலை கேட்ட சில மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, சரி அப்படியே கொஞ்சம் படிப்போம் என்ன வரும், 100க்கு ஒரு 10% கூட வரமாட்டதா, அப்போ அது படிக்க நம்ம ஆளாகிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களிடையே தோன்றும். நாம் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய மருத்துவராக இருக்கிறோம். எத்தனை நோயாளிகளுக்கு நாம் இன்று குணப்படுத்தி விடுகிறோம். அதற்கு உந்துதலாக இருந்தவர் பரமசிவம் எழுத்தாளர் மதுரை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியணும் பின்னாடி. அவரும் ஒரு காரணம், தினந்தோறும் ஒரு குரலை சொல்லிக்கொண்டே இருப்பார். அதன்படி நாங்கள் ஓரளவு முறையாக வாழ்ந்தோம், முறையாக படித்தோம், முறையாக இன்றைக்கி பணிக்கு வந்திருக்கிறோம். இதுதாங்க அந்த கதையினுடைய மாணவ செல்வங்கள் எப்படி முன்னேற வேண்டும், ஒரு பெண் வாழ்க்கையில் எப்படி முன்னேறினாள் அதை பற்றிய கதைதான் இந்த கதை. ஒரு சிட்டுக்குருவி சிகரமானது, ஒரு சிட்டுக்குருவி சிகரமானது, ஒரு சிட்டுக்குருவி சிகரமானது. இதை மட்டும் உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கேளுங்கள், நிச்சயமாக அந்த புத்தகம் கிடைக்கும். நீங்கள் படிங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அந்த பெண் எப்படி முன்னேறினாலோ அதே மாதிரி நீங்களும் முன்னேறுவீர்கள். அதை நீங்கள் படித்து பார்த்தால்தான் உங்களுக்கு நாம் இப்படி இருக்க வேண்டும். நான் என்ன சொன்னேன், இந்த குறளை நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன், ஆரம்பத்திலும் சொல்லிட்டு வர்றேன், திருக்குறளை படியுங்கள்னு சொல்கிறேன். ஆனால் இந்த அதிகாரத்தை மட்டும் நீங்கள் படிக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ என்னுடைய 9வது நாவலை ஒரு சிட்டுக்குருவி சிகரமானது என்பதை வாங்கி படியுங்கள். இதை படிக்கும்போதே படிக்கலாம், அதனால் தப்பு கிடையாது. உங்கள் வீட்டிலேயே நீங்கள் சொல்லிகிட்டே படிக்கலாம். குறுநாவல் தான் ரொம்ப, அதாவது படிக்கையிலே உங்களுக்கு அறியாமலே ஒரு உந்துதல் ஏற்படும். என்ன உந்துதல், நாமும் அப்படி ஆக வேண்டும், இந்த பெண் போல நாமும் ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களிடையே ஏற்படும். 50 ஆண்டுகளுக்கு முன்பு அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு இருந்த காலம் வேற, அதை நம்ம நினைக்கவே வேணாம். இன்றைக்கு என்னென்னா ஒரு 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 ஆண் வேலை பார்க்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் எனக்கு மனைவி வேலை பார்க்குற பிள்ளை தான் வேணும் தான் கேட்குறாப்பேன். அதாவது ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு ஆட்டோவில் போயிட்டு வந்தேங்க. அந்த ஆட்டோ டிரைவர் அற்புதமான மனிதருங்க. அவர் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவ்வளோ ஒரு ஆட்டோ டிரைவர் இவ்வளவு கற்பனை வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அவன் பிள்ளை நல்லபடியாக படிக்க வச்சுட்டாரு. ஆனால் அவர் கல்யாணம் பண்ணுற அவர் சொல்கிறாரு, அவன் அந்த பையனுக்கு அந்த எண்ணம் ஒன்றுமே இல்லையா. இவர் தான் சொல்கிறது, நீ திருமணம் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நீ ஒரு படித்த பெண்ணை திருமணம் பண்ண, படித்து வேலை பார்க்கிற பெண்ணை திருமணம் பண்ணு, அப்போது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் சொல்லுகிறேன், அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூடிதரும் என்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். நீங்கள் சூழல் காரணமாக தெய்வத்தால் ஆகாவிட்டாலும் முயற்சி கடின உழைப்பாலும் தங்களுடைய தொடர் முயற்சியாலும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது ஆவீர்கள். இதான் இந்த திருக்குறளினுடைய தத்துவமே. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த கதையை எழுதியிருக்கேங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் இந்த கதை எழுதியிருக்கிறேன். இந்த கதை இன்று வெளியாகிவிட்டது. நீங்கள் என்ன செய்யணும்னா இதை வாங்கி படியுங்கள், நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் படித்த உடனே நினச்சிக்கிடுவீங்க, ஆஹா இவ்வளவு வரைக்கும் அவர் எழுதியிருக்காரு இந்த கதை ஆசிரியர், இந்த கதை ஆசிரியர் எழுதியது மாதிரி நாமளும் படிப்போம்,
படித்து வாழ்க்கையில் முன்னேறுவோம், இதே மாதிரியே வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் அறியாமலேயே ஏற்படுங்க. அதனால் தயவுசெய்து இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். ஒரு சிட்டுக்குருவி சிகரமானது, ஒரு சிட்டுக்குருவி சிகரமானது, ஒரு சிட்டுக்குருவி சிகரமானது. வாங்கி படியுங்கள். நல்ல நிலைக்கு வாருங்கள். அந்த கதையில் வரும் பெண் போல நீங்களும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வை முடித்துக் கொள்கிறேன். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.